ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 71 அதிகாரம் 9 முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரு என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும் என்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இன்றைக்கு உலக நடைகளிலே, இன்றைக்கு அரசாங்க வேலைகளிலே பணிபுரிகிறவர்கள் 58 வயதிலே அல்லது 60 வயதிலே தங்களுடைய பலனையெல்லாம் அந்த அரசாங்கத்திற்காக உழைத்துவிட்டு அவர்கள் பலனற்று போகிற நிலைமையிலே அவர்களுக்கு ஓய்வை கொடுக்கும்படியாக பணியிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக பெரியவர்கள் தங்களுடைய வீட்டிலே இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் வீட்டிலே பலன் இருக்கிற வரையிலும் எதையாயிலும் உதவிகளை செய்யும்போது அவர்கள் குடும்பத்தால் ஆதரிக்கப்படுகிறார்கள். மிகவும் பலன் குறுகின நேரத்திலே அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எல்லாவற்றிற்கும் தங்களை சார்ந்தவர்களை கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிற ஒரு அவல நிலையை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரனோ முதிர் வயதிலே ஜெபித்த ஜெபமாக இந்த சங்கீத பகுதி அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பார்த்து அவரிடத்தில் கேட்கிறார், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் உலகம் என்னை தள்ளிவிடும் ஆண்டவரே, உலகத்தின் மக்கள் என்னை தள்ளிவிடுவார்கள், உலகத்திலே என்னை சார்ந்தவர்கள் என்னை தள்ளிவிடுவார்கள், என் பலன் ஒடுங்கும்பொழுது அவர்கள் என்னை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நீர் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவருடைய வழியிலே நின்ற ஒரு மனிதன் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக அவர் வசனம் 5, 6, 17 இவைகளிலே எப்படி சொல்லுகிறார்? குழந்தை பருவத்தில் தேவனுடைய வழிகளில் நடந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருந்தீர் என்று சொல்லுகிறார். நீரே என் நோக்கம், சிறுவயது தொடங்கி என்னுடைய நம்பிக்கை. அதற்கு முன்பாகவே அவர் சொல்லுகிறார், கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. கற்பத்தில் உருவாக்கப்பட்ட நாள் முதலாக இந்த நாள் வரையிலும் என்னை ஆதரிக்கிற ஒருவர் உண்டென்று சொன்னால், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்து இத்தனை நாட்களும் என்னை பாதுகாப்பாக நடத்துகிறவர் ஒருவர் உண்டென்று சொன்னால் அது நீரே என்று ஜெபிக்கிறார். தன்னுடைய சிறு வயதிலேயே வசனம் 17 சொல்லுகிறது, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். அவருடைய ஆரம்ப கால சாட்சி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீர், குழந்தை பருவத்தில் உம்முடைய வழிகளிலே நடப்பதற்கு எனக்கு பழக்குவித்தவர் நீர், என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை விவரித்தேனே. ஆனால் இப்பொழுது 20 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்குள்ளாக ஆழமாய் வாழ்ந்த இந்த மனிதனுடைய வாழ்விலே திடீரென்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள் வந்துவிட்டது, அநேக ஆபத்துகள் வந்துவிட்டது. இப்பொழுது சொல்கிறார், நீர் திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை, நான் இப்பொழுது மலையேறினது போல மிகவும் உச்சாணி நிலையிலே வைக்கப்பட்ட நான் இப்பொழுது மிகவும் அடித்தளமாகிய பாதாளத்தில் விழுந்து விட்டது போல ஒரு சூழ்நிலையை உணர்கிறேன் ஆண்டவரே. இது எல்லா நிலைகளிலும் உள்ள ஆவிக்குரியவர்களை, இன்றைக்கு ஆண்டவருக்காய் மிகவும் வைராக்கியமாய் பிரகாசிக்கிறவர்களை கூட நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அநேக நேரங்களில் அவர்களும் சொல்ல முடியும், அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் காணும்படி என் ஆண்டவர் செய்தார். நான் என்னுடைய வாழ்விலே ஆவிக்குரிய நிலைமையை தற்போர் சோதனை செய்யத்தக்கதாக இவைகளை ஆண்டவர் எனக்கு அனுமதித்தார் என்றே அவர்கள் சொல்லுவார்கள். எலியாவினுடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கிறோம், அநேக பெரிய காரியங்களை செய்த, அநேக பாகால்களின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த, அத்தனை வைராக்கியமாய் ஒரு தனி மனிதனாய் நின்று ஜனங்களுக்கு முன்பாக அவர்களிடத்தில் சவால் விட்டு அவர்களை எல்லாரையும் கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்க பண்ணினவர் கூட
அவருக்கு இக்கட்டான ஒரு வார்த்தை, ஒரு ஆபத்து வந்த பொழுது அவர் மிகவும் சோர்ந்து போனவராக அங்கே அவர் ஒளிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற அளவிற்கு அவர் அங்கே ஆண்டவரிடத்தில் முறையிட்டதை பார்க்கிறோம். போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த சங்கீதக்காரனோ சொல்லுகிறார், திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே, ஆகவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்கிறவர்களுக்கு ஜெபத்தை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேட்கிற பதில், ஜீவனை கொடுத்தால், மீண்டும் உன்னை நான் உயிர்ப்பித்தால், மீண்டும் உன்னை நான் ஏறி வர பண்ணினால் நீ எனக்காக என்ன செய்வாய் என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தின ஆண்டவர் அவர் மூலமாய் தன்னுடைய நாமம் விளங்கும்படியாக அநேக பெரிய காரியங்களை மீண்டும் செய்ய வேண்டியதிருந்தது. அவருடைய ஊழியத்திற்கென்று அநேகரை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டியதிருந்தது. இங்கே இந்த சங்கீதக்காரனும் இப்படி தான் அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, சங்கீதம் 71:18 சொல்லுகிறார், இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நான் இப்பொழுது காண்கிற இந்த சந்ததிக்கு நான் உம்முடைய வல்லமையை சொல்ல வேண்டும். வரப்போகிற யாவருக்கும், இன்னும் ரட்சிக்கப்பட போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தை அறிவிக்க வேண்டுமே. என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்னை பாதாளத்திலிருந்து மீண்டும் ஏறி வர பண்ணுங்க. திரும்பவும் எனக்கு ஒரு உற்சாக ஆவி, கழுகுகளைப் போல மீண்டுமாய் செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதான ஒரு பலனை எனக்கு கட்டளையிடும் ஆண்டவரே என்று ஜெபித்து விட்டு தான் அவர் சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இரும் என்று ஜெபிக்கிறதை பார்க்க. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை. அவருடைய நாமம் யெகோவா. யெகோவா நித்திய ஜீவனுள்ளவர் என்பது அவருடைய நாமம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது அவர் நாமம். குழந்தையை பருவத்திலிருந்து ஆதரித்து வந்த ஆண்டவர், தாயின் கருவில் உருவான நாள் முதல் ஆதரித்து வந்த ஆண்டவர், முதிர் வயதானாலும் நரைமயிர் உள்ளவர்களாய் மாறினாலும் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட அநேக இக்கட்டுகளும் அநேக ஆபத்துகளும் வந்தாலும் வந்தடையத்தக்க கண்மலையாக, அசைவில்லாத கண்மலையாக, நம்மை எப்பொழுதும் ஆதரிக்கிற ஒரு கண்மலையாக, உயர்ந்த அடைக்கலத்தை தருகிற ஒரு கண்மலையாக அவர் இன்றும் இருக்கிறபடினால உலகத்தில் கையேந்தி நிற்காதவர்களாக நம்மை தாயின் கருவிலிருந்து உருவாக்கினவரும், தாயின் கருவிலிருந்து நம்மை எடுத்தவரும், சிறுவயது முதல் நமக்கு போதித்து வந்தவரும், முதிர் வயதிலும் நம்மை கைவிடாமல் இருக்கிறவரும் ஆகிய அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த சந்ததிக்கு மாத்திரமல்ல, வரப்போகிறவர்களுக்கும் அவருடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பலப்படுத்த முடியும். தானியேலுடைய கடைசி நாட்களிலே பலனற்ற நிலைமையிலே ஆற்றங்கரையிலே அமர்ந்திருந்த அவரை ஒரு தேவதூதன் இறங்கி வந்து நடக்கப் போகிற அநேக காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி அவருடைய பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் செய்ய நினைத்ததை தாவீதின் மூலமாக கடைசி நாட்களில் நடக்கப் போகிற அநேக தீர்க்க தரிசனங்களை அவரை கொண்டு வரப்போகிற சந்ததிக்கும் வெளிப்படுத்தினாரே. இன்றைக்கும் நம்மை கொண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுங்க ஆண்டவரே. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு கண்மலையாக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் துணையாக, நேற்றும் இன்றும் என்றும் விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக நீர் இருக்கிறபடியினால உம்முடைய செட்டையின் மறைவிலே நான் வந்தடைகிறேன் என்று சொன்னோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மையும் ஒரு வல்லமை உள்ள கருவியாக எடுத்து பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென்.